வாங்க இன்னைக்கு அவளை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் கூரை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி வந்து நான் சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு அவல் வந்து ஒரு கப்புக்கு வந்து அதோட தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு கப் அல்லது 3/4 கப்பு, ஒரு கப்பு அவளுக்கு வந்து 3/4 கப்பு அல்லது ஒரு கப் வரையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விரையா வேணால் நீங்கள் 3/4 கப்பு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஒரு கப் சேர்த்துக்கலாம் தண்ணி. இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 2 கப் அவல் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் சாஃப்டாக வேணுங்கிறதுக்காண்டி நான் 2 கப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உதிரியாக வேணால் நீங்கள் 3/4 கப் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்க்குறோமோ அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அவளுக்கு 2 கப் வந்து சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதில் இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஊறிடும். வந்து நம்ம ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால சீக்கிரமே வந்து ஊறிடும். உங்களுக்கு சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா 10-15 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு லேட்டாக செய்யலாம், ஒரு 1/2 hour அல்லது 1 hour கூட நல்லா அப்படி மாதிரி ஊற வச்சிடலாம். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறமே பாருங்கள் நல்லா டக்குன்னு தண்ணியை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வர டைமில் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. பாருங்கள் ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/2 hour நான் அதை அப்படியே மூடி வச்சிட்றேன். ஒரு 1/2 hourக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றுற தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா பொலன்னு இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த பதத்தில் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் பச்சை தண்ணியும் ஊற்றி செய்யலாம். பட் பச்சை தண்ணி ஊற்றுறத விட சுடு தண்ணி ஊற்றும் போது நல்லா அவல் வந்து நல்லா பொலன்னு நல்லா வரும். அது உங்களுக்கு சீக்கிரமும் உங்களுக்கு ஊறும். இப்போ இதில் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெல்லத்தையும் பொடிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இடித்து வச்சுருந்தா ஏலக்காய், வாசத்துக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான ஒரு ஸ்வீட் அவல் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இந்த அவல் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கூரை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.